Taste the Daily. அண்மை செய்தி. பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையொட்டி விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, கோவை ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் விமான கட்டணங்கள் 9,000 முதல் 19,000 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதால் பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெயகர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயகர், விவரங்கள். வணக்கம் சையர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட இருப்பதால் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பொங்கல் பண்டிகையை தங்களுடைய சொந்த ஊர்களில் குடும்பத்தாருடன் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இதையடுத்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் வெளியூர் மக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய ஊர்களுக்கு புறப்பட்டு செல்ல தொடங்கியுள்ளனர். ஆனால் ரயில்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் முடிந்துவிட்டதால் ரயில்களில் இடமில்லை. அதே போல அரசு பேருந்துகளிலும் பயணிகள் போட்டி போட்டுக்கொண்டு பயணிப்பதால் அரசு பேருந்துகளிலும் டிக்கெட்டுகள் நிரம்பி வழிகிறது. மேலும் தனியார் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் பல மடங்கு அதிகமாக வசூலிக்கப்படுவதாக பயணிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இதையடுத்து பயணிகள் விமானங்களில் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்ல தொடங்கியுள்ளனர். இதனால் நேற்று வெள்ளிக்கிழமை மாலையில் இருந்து சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இன்று சனிக்கிழமை என்பதால் உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதைவிட அதிகமாக அலைமோதுகிறது. இதையடுத்து வழக்கம் போல் சென்னை விமான நிலையத்தில் சென்னை விமான டிக்கெட்டுகள் கட்டணங்கள் பல மடங்கு ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளன. சென்னை மதுரை வழக்கமான கட்டணம் 3,999, இன்றைய கட்டணமாக 17,645. சென்னை திருச்சி வழக்கமான கட்டணம் 2,199, இன்றைய கட்டணம் 14,337. சென்னை கோவை வழக்கமான கட்டணம் 3,485, இன்றைய கட்டணம் 16,647. சென்னை தூத்துக்குடி வழக்கமான கட்டணம் 4,199, ஆனால் இப்போதைய கட்டணம் 12,866. சென்னை திருவனந்தபுரம் வழக்கமான கட்டணம் 3,296, ஆனால் இன்றைய கட்டணம் 17,771. சென்னை சேலம் வழக்கமான கட்டணம் 2,799 தான், ஆனால் இப்போதைய கட்டணம் 9,579. இதில் சென்னை தூத்துக்குடி சென்னை சேலம் இடையே இன்று சனிக்கிழமை அனைத்து டிக்கெட்டுகளும் முடிந்துவிட்டன. எனவே நாளை ஞாயிறு விமானத்தில் தான் ஒரு சில டிக்கெட்டுகள் உள்ளன. இதனால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்கள் சென்னை திருவனந்தபுரம் விமானங்களில் பயணிக்கின்றனர். இதனால் சென்னை திருவனந்தபுரம் விமானங்களிலும் டிக்கெட் கட்டணம் சுமார் 5 மடங்குகளுக்கு மேல் உயர்ந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சையத். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயகர்.